शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं. சங்கர திக்விஜயத்தை அவலம்பிச்ச அந்த சம்வாதம், மண்டன மிஸ்ர சங்கர சம்வாதம் என்ற இடம், அந்த பாகத்துல அந்த விஷயம் சுருக்கமா சொல்லணும்னு எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு. நான் சுருக்கமா சொல்றேன். பலவித சங்கர திக்விஜயங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட மகான்களுடைய ஜீவச்சரித்திரத்தை விஷயமா வச்சிருந்த பண்ணப்பட்ட காவியங்கள், அதுல கொஞ்சம் அவளுடைய கதையில சில வெர்ஷன்ஸ் வித்தியாசமா கூட இருக்கும். அது எது சரி எது தப்பு, எதுல வித்தியாசமா இருக்கு ஒன்னும் நம்மளால இப்போ ரிசர்ச் பண்ணி ஒன்னும் ஒரு முடிவு சொல்ல முடியாது. பலவிதமான கதைகள் இருக்கு. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், பகவத்பாதாருடைய மகாத்மியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளால எழுதப்பட்ட கிரந்தங்கள் தான் பிரைமரி சோர்ஸா வச்சுக்கணும். பிரைமரி சோர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த பிரைமரி சோர்ஸ் பிரஸ்தானத்ரய பாஷ்யம். அந்த பாஷ்யத்திலிருந்து அவர் எது நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரோ பகவத்பாத ஆச்சாரிய சுவாமிகள், அந்த சொல்லிக் கொடுத்த விஷயத்தினுடைய மகாத்மியத்திலிருந்து அதிலிருந்து எவ்வளவு அற்புதம் நமக்கு ஏற்படுறதோ அதோட விட அற்புதம் அந்த கதையிலிருந்து ஏற்படாது எனக்கு தோன்றது. நமக்கு ஒரு ஆதரம் பண்றதுக்கு, இல்லைன்னா மனசுல அப்படியே அவருடைய மகிமைகளை உணர்ந்துண்டு ஆராதனம் பண்றதுக்கு சில அற்புதங்கள் தேவைப்படுறது. சாதாரண மனிதர்களுக்கு அப்படிதான், ஏதோ ஒரு அற்புதம் இருந்தால், ஒரு ஃபேண்டசி இருக்கணும். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு அப்படி பழக்கமாச்சு. ஏன்னா அது பகவத் கதைகளா இருந்தாலும் மகான்களுடைய சரித்திரமா இருந்தாலும் அந்த ஒரு ஃபேண்டசிய வச்சுட்டுதான் நமக்கு ஒரு 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 ஆராதனா புத்தி ஏற்படுறது என்றது நம்மளுடைய ஒரு அது ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய ஒரு நியூனத்தை இருந்து நினைக்கிறேன் நான். ஏன்னா உண்மையா சரியான ஃபேண்டசி எங்கே இருக்கு என்றது ஒருவேளை அந்த கதையில் இருக்கு, அதோட பெரிய ஃபேண்டசி இருக்கு. அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்க, எப்படியெல்லாம் சொல்லி இருக்கார், அது எந்த வயசுல அவர் எழுதி வச்சிருக்கார், அப்படி எழுதுறதுக்கு எவ்வளவு சாஸ்திர கதி இருந்திருக்கணும் அந்த குழந்தைக்கு, அந்த வயசுல எப்படி சாஸ்திர கதி இருந்திருக்கணும் என்றத யோசிச்சாலே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. ஒரு ஆச்சரியம் தேவைப்படுறதுனால் அதிலிருந்தே ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. இன்னொரு விஷயம், பரமார்த்த திருஷ்டியில பார்த்தால் பகவத்பாதால் பண்ண விஷயத்துல ஆச்சரியமே இல்லை. என்ன ஆச்சரியம் அதுல? ஏன்னா சங்கர சாட்சான் இருக்கும் பொழுது பகவானே அவதாரம் பண்ணி இப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொன்னால், பகவானிடத்துல பகவானுடைய ஸ்வரூபம் நம்ம எப்படி கிரகிக்கிறது? அதுல ஒரு ஆச்சரியத்துக்கு விஷயமே இல்லை. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கிற பகவான் இப்படி பண்ணி இருக்குன்னா அப்படி பண்ணிருக்கு, இப்படி பண்ணிருக்கு, எல்லாமே ஒரு லீலை தான். அதுல ஆச்சரியமே இல்லை. அதனாலதான் லீலைன்னு சொல்றது, பகவான் கிருஷ்ணருடைய லீலை சொல்றது. ஆச்சரியம் இல்லை அதுல. அப்படி பார்த்தா சாட்சாத் பரமேஸ்வரரே ஆதிசங்கர பகவத்பாதாலாம் வந்திருக்கிறதுனால அதுல ஆச்சரியத்துக்கு விஷயம் இல்லைன்றது ஒரு பரமார்த்தம்.
ஏதாவது ஒரு ஆச்சரியம் வேணும்னா கூட நமக்கு இந்த கதைகளே மட்டும் அவலம்பிச்சுட்டு நம்ம போறதா இருந்தால் சில தப்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பே இருக்குதுன்னு எனக்கு தோன்றது. ஏன்னால் கதையில அனுபவமான பல விஷயங்கள் வரும். அனுபவம் சொன்னால் பரஸ்பரம் கான்ட்ராடிக்டரியா இருக்கும். ஒருவேளை சித்தாந்தத்தோட பொருத்தமாக இருக்காது. அந்த மாதிரி கதைகளும் இருக்கு. அப்படியெல்லாம் வருமா இல்லையா என்ற பலவிதமான சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். ஆனா அப்படி நடந்திருக்கா, உண்மையா அப்படி நடந்திருக்கா, வேற விதமா நடந்ததா ஒன்றும் தெரியாது நமக்கு. ஏன்னால் பல விஷயங்கள் கவிகள் சொல்லும் பொழுது அவளுக்கு தனியா ஒரு சுவாதந்திரியம் இருக்கு. அது ஏற்கனவே கொடுத்திருக்கு. கவிகளுக்கு சுவாதந்திரியம்னு சொல்றது. அபாரே காவிய சம்சாரே கவி ஏக பிரஜாபதி, காவிய பிரகாசத்துல சொல்றது. அந்த கவி எப்படி நினைக்கிறதோ அப்படி அந்த விஷயங்களை விவரணம் பண்றது அப்படி இருக்கு. எதுக்காக சொல்றேன்னால், இப்ப எந்த சங்கர திக்விஜயமா இருந்தாலும் அது எல்லாமே ஒரு காவியம். உண்மையான பெர்ஃபெக்ட் சரித்திரம் கிடையாது. எந்த ஒரு ஆச்சாரியரை பற்றியும் நமக்கு சரியான சரித்திரம் இல்லை. அது இந்த காலத்துல பண்ற மாதிரி அந்த சரித்திரம் பண்ற வழக்கம் இல்லை. அதனால பல விதமான கதைகள் அப்படி எப்படி பிரச்சாரத்துல வர்றது அதெல்லாம் சேர்த்து இந்த ஒரு சரித்திரமா இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அவதான் அப்படி சொல்லும் பொழுது இந்த கதைகள் பண்றவா மனுஷியா அவளுடைய வாசனையை அனுசரிச்சு கதைகள் பண்ணுவான். கொஞ்சம் காதல் விழுந்துருத்தோம்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா எக்ஸாஜரேஷன் கொடுக்கறதுனால தப்பு இல்லை. ஆனா எக்ஸாஜரேஷன் எப்படி வரும்னா அந்த பண்றவனுடைய வாசனையை அனுசரிச்சுதான் வரும். அவாவால் அந்த மனுஷியாளுக்கு எப்படி எல்லாம் வாதனைகள் இருக்கோ அதை தகுந்த மாதிரி கதைகள் வருது. அப்பேற்பட்ட கதைகளை அவலம்பிச்சு இந்த காவியம் பண்ணும் பொழுது அந்த கவிக்கும் இன்னும் சில சுவாதந்திரங்கள் இருக்கு. அந்த சுவாதந்திரங்கள் எல்லாம் சேர்ந்து காவியோக்திகள் எல்லாம் சேர்ந்து இந்த காவியம் இப்படி அமையிறது. அப்பேற்பட்ட காவியத்தை பூர்ணமா ஒரு சரித்திரமா நம்மளால எடுக்க முடியாது. அதனால நான் முதல் சொன்னது அதுக்காக தான் பகவத்பாதாவுடைய சரித்திரத்தை நம்ம அனுசந்தானம் பண்றதுனால் அவருடைய கையால அந்த விஷயத்துல எந்த இடத்துல சந்தேகம் இல்லை. அதனால சொல்றேன், பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் பகவத்பாதாவால பண்ணப்பட்டிருக்கு என்ற விஷயத்துல எந்த விதமான ஒரு விவாதமும் யாருக்கும் கிடையாது. நிர்விவாதமான விஷயம். அதில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதுதான். அதிலிருந்து ஒருத்தனுக்கு ஆச்சரியம் கிடைக்கலைனால் இன்னும் ஆச்சரியத்துக்காக எது காமிக்கணும் தெரியாது நமக்கு. பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்திலிருந்து அந்த 16 வயசுல ஒரு குழந்தை நமக்கு அனுகிரகம் பண்ணின பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் சொன்னால் அதிலிருந்து ஒரு மனுஷனுக்கு ஆச்சரியம் வரலன்னா அந்த மனுஷனுக்காக இன்னும் ஆச்சரியத்துக்காக எந்த கதையை சொல்லணும்னு நமக்கு தெரியாது. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. கண்டிப்பா அந்த காலத்துல அப்படிதான் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்வாதத்தை பற்றி சொல்லும் பொழுதும் என்ன சம்வாதம் பண்ணியிருக்கலாம், அவர் 2 பேரும் சேர்ந்து எந்த விஷயத்துல சம்வாதம் பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம் என்றது அதுவும் இப்ப நம்ம கல்பனை தான் பண்ணணும். அதுல கல்பனை பண்ணும்போது எப்படி கல்பனை பண்ணலாம் என்றது இந்த வித்யாரண்யகிருதமான சங்கர திக்விஜயத்துல நல்லா சரியான ஒரு மார்க்கத்துல ஒரு சாஸ்திரார்த்த விசாரம், ஒரு வாக்கியார்த்த விசாரம் பண்ற மாதிரியே அந்த அழகோட சரியான சாஸ்திர சம்பிரதாயத்தை வச்சுண்டு பகவத்பாதாவுடைய கிரந்தத்தில் இருக்கிற விஷயத்தையே அவலம்பிச்சுண்டு அந்த சங்கர மண்டன சம்வாதத்தை நன்றாக அந்த காவியத்துல சேர்த்திருக்கு. அந்த விஷயத்துல அபிப்பிராய பேதம் இல்லை. அதனால இப்படியே அந்த சம்வாதம் இப்படியே நடந்திருக்கலாம் என்றது நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது என்ற விஷயத்துல சந்தேகம் இல்லை. அது படிச்சு பார்த்தாலே தெரியும். இப்படிதான் நடந்திருக்கணும் அந்த சம்வாதம். அது
அது ஒரு கலகம் மாதிரி இல்லை. அந்த காலத்துல கலகங்களும் நடந்திருக்கு. ஆனால் சாஸ்திர வித்வான்கள் கலகம் பண்றதுன்றது கிடையாது. அவ லாஜிக்கலா அப்ரோச் பண்றது, கையால அடிக்கிறது கிடையாது, தேக துரோகம் பண்றது கிடையாது. அதெல்லாம் இந்த விஷயங்களே வைகாரிகமா பாக்குறவா தான் அப்படி பண்ணுவான். வைச்சாரிகமா பாக்குறவா அப்படி பண்ண மாட்டான். சந்தேகம் இருந்தா கேட்கணும், பதில் மாதிரி தோன்றதுன்னா அது ஒத்துண்டாகணும். அதுக்கு மேல கேள்வி இருந்தா கேட்கணும், திருப்பி பதில் வந்தால் ஸ்வீகரிக்கணும். அப்படிதான் நடந்திருக்கு. எத்தனையோ சாஸ்திர கிரந்தங்கள், எத்தனையோ சித்தாந்தங்கள் பாருங்க. இப்போ நம்ம இத்தனை 2-3 ரிலீஜியன்ஸ் இருக்கு. இப்போ அது வச்சுட்டு எவ்வளவு கோலாகலம் நடக்கிறது. நான் என்ன நினைக்கிறேன், இப்ப நம்மளுடைய பாரத பூமியில அது ஒரு ரிலீஜியனா வரலன்னா கூட எத்தனை மதங்கள், எத்தனை தரிசனங்கள் வந்திருக்கு. இத்தனை தரிசனங்களே பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருந்த எத்தனையோ எத்தனை ஆச்சாரியால் வந்திருக்கு. அவளுக்கு மதபேதங்கள் இல்லாம இல்லை, மதபேதங்களோட தான் இருந்திருக்கா. ஆனால் இதை வச்சுட்ட ஒரு சமூகத்துல ஒரு கலகம் வர்றதோ கோலாகலம் நடக்கிறதோ கிடையாது. இன்னொரு சித்தாந்தத்தை ஒத்துக்க முடியாது. என்ன காரணம்னு சொல்லி ஆகணும். அந்த காரணம் சரின்னா சரி, இல்லைன்னா சரி இல்லை, அவ்வளவுதான். அப்படி அது ஒரு பௌத்திகமா தான் இந்த கலகங்கள் எல்லாம் நடந்திருக்கு. பௌத்திக கலகங்கள் சொன்னால் அது கலகங்களே இல்லை, அது தாட் ப்ராசஸ். அத்தனை விசாரங்கள் நடந்திருக்கிறதுனாலதான் இப்ப இன்னைக்கு நம்மளுடைய இந்த தரிசனங்கள், அது எந்த தரிசனமா இருந்தாலும் அந்த தரிசனத்தினுடைய பரிபூர்ணமான சௌஷ்டவத்தோட நிக்கிறது. சரியான பద్ధதியில நம்மளால பாடம் சொல்ல முடியாது. பல விஷயங்கள் எப்படின்னா நமக்கு மனசுல ஏறது இல்லை. என்ன காரணம்னா சந்தேகங்கள் இருக்கும். சரி, என்ன சந்தேகம்னு கேட்டா நம்மள சந்தேகமும் சொல்ல முடியாது. ஏதோ சில சந்தேகங்கள், ஆனால் அந்த சந்தேகமும் சரியா சொல்ல முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு. ஏன்னா விற்பத்தி இல்லாம இருக்கிறதுனால. எப்படியோ இப்போ அத்வைதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது கேட்டா சில பேருக்கு அது மனசுல ஏறல. ஏன் ஏறலன்னு கேட்டா சந்தேகம், உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்க, பதில் கொடுக்கறேன்னு சொன்னால் என்ன சந்தேகம்னே தெரியாது. அப்படி இருக்கும். அது சந்தேகம் கேட்கறதுக்கும் சரியா பద్ధதியில, சாஸ்திர பద్ధதியில அந்த சந்தேகத்தை உபஸ்தாபனம் பண்றதுக்கும் நமக்கு விற்பத்தி இருக்கணும். சாஸ்திர பரிச்சயம் இருந்தா தான் அது பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு மனசுல ஏறலைன்னா ஏறல, அவ்வளவுதான். அது ஏறும்படியா பண்றதுக்கு சிரமப்படணும்னா கூட அந்த சாஸ்திர விற்பத்தி ஆரம்பத்திலிருந்தே சாஸ்திர விற்பத்தி கொஞ்சமாவது இருக்கணும். அதுக்கு வேற ஷார்ட்கட்டே கிடையாது. இல்லைன்னா நமக்கு எந்த சித்தாந்தத்துல ஸ்ரத்தை இருக்கோ அந்த இருக்கிற ஸ்ரத்தையோட வாழ்க்கையை நடத்தணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் சாதாரணமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இருக்கிற ஸ்ரத்தையே மேல் யுக்திகளை கிரகிக்க முடியாதுன்னா இருக்கிற ஸ்ரத்தையை அப்படியே வச்சுட்டு ஏதோ ஒரு சன்மார்க்கத்துல லோகத்துல உபதிரவம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தலாம், போரும் பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல நமக்கு மேல கேட்ட அந்த புத்திக்கு எவ்வளவு தூரம் கிரகிக்க முடியுமோ அந்த அளவுக்கு போய் அந்த சித்தாந்தத்தை சரியா கிரகிக்கும்படியா பண்ணணும்னால் அதுக்கு அந்த மார்க்கத்தை, அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தையும் சாஸ்திராத்தியன மார்க்கத்தையும் சரியா அந்த சேவையை பண்ணி குருபாத சேவையை பண்ணி கிரந்தங்களை அத்தியனம் பண்ணி அப்படிதான் வர முடியும், வேற வழி இல்லை. இப்படி பார்த்தால் நமக்கு நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தரிசனங்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியால் பண்ண டிஸ்கஷன், அந்த வாத விவாதங்களை வச்சுட்டு தான் மேல வந்திருக்கு. ஊர்துவம் ஆருஷ்ய எது அர்த்த தத்துவம் தீஷ் பஷ்யதி ஸ்ராந்திம் அவேதயந்தி பலம் தது ஆத்தியை பரிகல்பிதானாம் விசார சோபான பரம்பரானாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊர்துவம் ஆருஷ்ய மேல ஏறிந்த எது அர்த்த தத்துவம் தீஷ் பஷ்யதி, இப்படிதான் தத்துவம் என்றது நம்மளுடைய புத்தி ஓரளவுக்கு கிரகிக்கிற மாதிரி இருக்கு.
ஊர்தோர்துவம் ஆருஷ்ய எது அர்த்த தத்துவம் தீஹி பஷ்யதி ஸ்ராந்தி அவேதயந்தி. எப்பேற்பட்ட தீனால் ஸ்ராந்தி அவேதயந்தி தீ. ஒரு சிரமமே தெரியல. சாஸ்திர கிரந்தங்கள் படிக்கும் பொழுது மேல மேல சோத்தியம், அதுக்கு உத்தரம், அதுக்கு மேல திருப்பி சோத்தியம், திருப்பி உத்தரம், இப்படி போயிட்டே இருந்தால் சாதாரண ஜனங்களுக்கு எப்படி வரும்? முடியாது. புத்தி இருக்கிறது. புத்தி அப்படியே ஒரு ஸ்தப்தமா நிக்கிறது, மேல போகிற மாதிரி இல்லை. அப்படி வருது. என்ன காரணம்? அந்த புத்திக்கு சரியான சம்ஸ்காரம் பால்யத்தில் ஏற்படணும். அப்பதான் நம்மளால மேல மேல யுக்தி ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும், அந்த யுக்தி மூலமா கிரகிக்க முடியும். அப்ப அந்த சம்ஸ்காரத்தை பால்யத்துல புத்திக்கு எப்போ அந்த புத்திக்கு விருத்தி வரக்கூடிய அந்த காலத்துல அந்த சாஸ்திரியமான சம்ஸ்காரம் இருந்தால் அது நிற்கும். அப்படி இருந்தா தான் ஸ்ராந்தி அவேதயந்தி புத்தின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சிரமம் தான். அப்ப பண்டிதாருடைய புத்தி எப்படி இருக்குன்னா ஸ்ராந்தி அவேதயந்தி ஊர்தோர்துவம் ஆருஷ்ய அர்த்த தத்துவம் தீ பஷ்யதி ஸ்ராந்தி அவேதயந்தி. அதுக்கு என்ன காரணம் சொல்றார்? பலம் தது ஆத்யை பரிகல்பிதானாம் விசார சோபான பரம்பரானாம். விசாரங்களுடைய ஒரு சோபான பரம்பரா, ஸ்டெப் பை ஸ்டெப்னு அர்த்தம். சோபானம்னா ஸ்டெப், சோபான பரம்பரைகள். ஒரு விசாரம்னால் ஒரு யுக்தி சொல்றது, அந்த யுக்தி சொல்றதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஓம்னு சொல்ல வேண்டிய அப்படி இல்லை. நம்மளுடைய கிரந்தங்கள் தொடர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும்? நிறைய உபதேசங்கள் இருக்கா? அப்படி கிடையாது. யாருமே உபதேசம் மட்டும் பண்ணி இப்படியே நீங்க உத்தண்டாகணும்னு சொல்லி யாரும் தலையில கட்டி வைக்கிறது இல்லை. எந்த சித்தாந்தத்தை சொல்லி கொடுக்கறதா இருந்தாலும் அது தலையில கட்டி வைக்கிற மாதிரி இல்லை. சொல்லி அதுக்கு ஒரு ஹேத்து சொல்லணும், அந்த ஹேத்துவை நிரூபணம் பண்ணணும், அது லாஜிக்கலா சரியா இருக்கா என்றது பரீட்சை பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். பரீட்சா கிரந்தான்னு இருக்கு. உத்தேச லட்சணம் பரீட்சா இது திரிவிதா சாஸ்திர கதி. சாஸ்திரம் 3 விதமா போறது. உத்தேச லட்சணம் பரீட்சா. அதுல பரீட்சா கிரந்தம் தான் இதுதான். பிரமாணங்களை வச்சுட்டு பரீட்சை பண்ணணும். என்ன பிரமாணம், பிரமாணாந்தர விரோதம் எப்படி பரிகரிக்கிறது, அதெல்லாம் சொல்லி ஆகணும். சொன்னாலும் ஆகாது. அதுக்கு மேல இன்னும் கேள்விகள், எப்படியெல்லாம் கேள்விகள் வரலாம் அதெல்லாம் யோசிச்சு அதுக்கு சமாதானம் கொடுக்கணும். மேல மேல கேள்விகள் இருக்குன்னா மேல மேல பதில் கொடுக்கணும். அது எந்த வரைக்கும் கேட்டா எந்த வரைக்கும் சொல்ல முடியாது. எந்த வரைக்கும் கேள்வி இருக்கோ அந்த வரைக்கும் பதில் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுக்கு இந்த வரைக்கும் என்ற ஒரு சீமை கிடையாது, ஒரு பரிதி கிடையாது. அப்படியே நம்மளுடைய கிரந்தங்கள் போயிட்டு இருக்கு இல்லையா? இது வேதாந்தத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா சாஸ்திரத்தினுடைய சரித்திரம் இதுதான். இது இன்ட்ரோடக்ஷனா எதுக்காக சொல்றேன்னால், ஆதிசங்கர பகவத்பாதால் அத்வைத சித்தாந்தத்தை புனருத்தானம் பண்ணும் பொழுது கண்டிப்பா அவர் ஒவ்வொரு தேசத்திலும் போய் இப்படிதான் சித்தாந்தம் என்றது சொல்றது மட்டும் இல்லை, அந்தந்த இடத்தில் இருக்கிற பண்டிதாலை கூப்பிட்டு விசாரம் பண்ணி வச்ச அவளுடைய சந்தேகங்களை கேட்டு பொறுமையா கேட்டு நிவர்த்தி பண்ணி, மேல் சந்தேகங்கள் இருந்தா அதுக்கெல்லாம் பதில் கொடுத்து, அதுக்கு அடிப்படையான கிரந்தங்களை விரசிச்சு அவளை சிக்ஷாலா அத்தியாபனம் பண்ணி அவளுக்கு சொல்லி கொடுத்து, அப்படித்தான் அந்த சின்ன பிரயத்னம் இல்லை. அவளுடைய ஆயுஷ்ல பாதி தூரம் போயிடுச்சு இல்லையா? 16 வயசுல அதோட கிரந்த ரச்சனம் எல்லாம் ஆயிடுச்சு. இன்னும் 16 வருஷம் எதுக்காக இருந்திருக்கார்? பிரச்சாரத்துக்காக தான் இருந்திருக்கார். அதீதி போத ஆச்சரண பிரச்சாரணீன. அதீதி போத ஆச்சரணம் பிரச்சாரணம் 4 விதமான திசைகள் சாஸ்திரத்துக்கு இருக்குன்னு சொல்றது. அதீதி முதல்ல அத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் போதம் சுயமா மனனம் பண்ணி அது தன்னுடைய வித்தியா மாத்தணும். அக்கார்டிங் டு ஸ்ரீசங்கரா அப்படி இல்லை. அக்கார்டிங் டு ஸ்ரீசங்கரானா சங்கராச்சாரியருடைய வித்யா, தன்னுடைய வித்யா மாறலையாது. சங்கரர் இப்படி சொல்றார், ராமானுஜன் இப்படி சொல்றார்,
அவ்வளவுதான். நம்மளுடைய மனசுல ஏறலன்னு அர்த்தம். அப்ப கிரந்தத்தில் இருக்கிற வித்தியை நம்மளுடைய வித்தியை மாத்தணும். அதுதான் போதம். அதீதி போதம், ஆச்சரணம், பிரச்சாரணம். 4 திசைகள் இருக்குன்னு ஸ்ரீஹர்ஷர் சொல்றது. அத அந்த 4 திசையிலூட போயிந்த எப்படி வந்தால் அந்த வித்தியை சரியா உலகத்துல நிற்குமோ அப்படி பண்ணியிருக்கார் பகவத் பாதாள் என்ற விஷயம் தெரியாதவா யாரும் கிடையாது. இப்போ இந்த பிரகிருத விஷயத்துல பிரவேசம் பண்றதா இருந்தால் அதுல ஆரம்பத்தில் இருக்கிற கதை ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சுயமா படிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். சாதாரண நமக்கு கதை தெரியும். குமாரல பட்டர் பெரிய மீமாம்சகர், அவரை அப்ரோச் பண்ணியிருக்கார் பகவத் பாதாள். எதுக்காக? இந்த சித்தாந்தத்தை புரிய வைக்கிறதுக்காக. கோலாகலம் பண்றதுக்கோ வாத விவாதத்துக்கோ இல்லை. அது நம்மளுடைய பாஷை. மகான்களுக்கு என்ன கோலாகலம்? புரியறதா இருந்தா ஒத்துண்டு இருப்பான், புரியலைன்னா ஒத்துண்டு இருக்க மாட்டான். அவ்வளவுதான். புரியும்படியா சொல்றது ஆச்சாரியாருடைய கர்த்தவியம். இந்த கர்ம மார்க்கத்தை மற்றும் பின்பற்றி இருக்கக்கூடிய மீமாம்சகாலுக்கு இந்த அத்வைத சித்தாந்தம், யதி தர்மம் இதெல்லாம் புரியும்படியாக வைக்கணும்னா அதுக்கு சிரமம் இருக்கு. அப்போ ஆதிசங்கர பகவத் பாதாளுடைய அப்படி இருக்கிறவாளுடைய தேஜஸ், ஓஜஸும் தேஜஸும் மகிமையும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கிறவாளால தான் அது பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளை மாதிரி இருக்கிறவா சொன்னா ஒத்துக்க மாட்டான். அதுக்காக தனி தேஜஸ் வேணும். அதுக்குதான் பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் குமாரல பட்டரை போய் பார்த்து கேட்டிருக்கார், உங்களோட இந்த விஷயத்தை பத்தி சர்ச்சை பண்ணணும் சொன்னால் அவர் என்ன சொன்னார்? இல்ல, நான் பிராயஷ்சித்தத்தில் இருக்கேன். அதுவும் நடந்திருக்கலாம் தோன்றது நமக்கு அந்த விஷயம். அவர் வேதத்தை ரட்சணம் பண்ணி அது வேத ரட்சணம் பண்றதுக்காக, வேத பிராமாண்யத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக முதல் பிரயத்னப்பட்டவர் குமாரல பட்டர். பௌத்த மதத்தை பராஜயப்படுத்தி அந்த பௌத்தாளுடைய கையில் இருந்த வேதத்தை சம்ரட்சணம் பண்ணி அவர் ஞான மார்க்கத்தில் வரலைன்னா கூட அந்த கர்ம மார்க்கத்துல நின்றுண்டு வேதத்தினுடைய பிராமாண்யத்தை சம்ரட்சணம் பண்றதுக்காக எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அவரே முடிச்சிருக்கார். இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக அவரை சிகையும் யஜ்ஞோபவிதமும் உபேட்சிச்ச அந்த பௌத்த குலத்துல கபடாச்சாரமா சேர்ந்த, ஏன்னா அது படிக்கணும் இல்லையா, முதல் பௌத்தால என்ன சொல்றதுன்னு படிக்கணும் இல்லையா, அதுக்காக அவளுடைய குலத்துல போய் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி கொஞ்சம் காலம் இருந்ததுனால பிராமண தர்மத்தை விட்டு, அந்த சதுத்தேசத்தோடையா இருந்தா கூட பிராமண தர்மத்தை விட்டு கொஞ்சம் காலம் அந்த பௌத்த குலத்துல போய் இருந்ததுனால அதுக்கு ஏற்பட்ட பாபத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அவரை இப்படி ஒரு துஷாதாகம் என்ற பிராயஷ்சித்தத்தை அனுபவிச்சுருந்தார். அந்த சமயத்துல கதையில் வருது. அப்படி நடந்திருக்கலாம் தோன்றது. ஏன்னா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்துல எப்படி தர்மனிஷ்டை இருக்கலாம், அவளுக்கெல்லாம் எப்படி தர்மனிஷ்டையோட இருந்திருக்கணும். அப்படி இருந்தவா சிகையும் யஜ்ஞோபவீதமும் இல்லாமல் ஒரு பௌத்த வேஷத்துல அந்த பௌத்த குலத்துல போய் பௌத்த சிஷ்யனா கொஞ்சம் காலம் அப்படி நடந்திருக்குனால் அவளுக்கு எவ்வளவு மனசுல பிராயஷ்சித்த புத்தி இருந்திருக்கணும். கண்டிப்பா அவர் துஷாதாகம் என்ற பிராயஷ்சித்தத்தை பண்ணியிருக்கணும். அந்த கதைக்கு அஸ்வாரஸ்யம் இல்லைன்னு சொல்றேன். அதனால என்ன சொன்னார், தன்னுடைய சிஷ்யனா மண்டனமேஸ்வரன் இருக்கார், அவரே சொல்லி புரிய வைக்கிறதுனா என்னை புரிய வைக்கிற மாதிரி தான், வித்தியாசம் கிடையாது. நீங்க அங்க போய் அவரோட சம்வாதம் பண்ணுங்கள் சொல்லி இவரே அமைச்சிருக்கார். அவர் சொன்ன பிரகாரம் மண்டனமேஸ்வரருடைய கிரகத்துல போய் வாத பிக்ஷைன்னு சொல்றது,
வாதத்தை பிக்ஷை யாசிக்கிறது. வேற பிக்ஷை வேண்டாம். சன்னியாசியா இருந்தாலும் சன்னியாசி கிரகத்துல வந்தா இப்படி பிக்ஷைக்கு உட்காருங்கன்னு தானே சொல்லுவார். இல்ல வேற பிக்ஷை ஒன்றும் வேண்டாம், நான் வாத பிக்ஷைக்காக வந்திருக்கேன் அப்படி சொல்லி கம்பீரமான சாஸ்திர சம்வாதம் நடந்திருக்கு, நமக்கு தெரியுது. இப்போ இந்த சாஸ்திர சம்வாதத்துல இவர் எது சொல்லி இருக்கலாம், எந்த விஷயங்களை பத்தி சம்வாதம் நடந்திருக்கலாம்னு கேட்டா எப்படி அதை நம்ம ஊகம் பண்றது? கண்டிப்பா இந்த கவினா வித்யாரண்ய சுவாமிகள் தான். அவர் கவியும் சாஸ்திரகாரரும் எல்லாமே. கவி மட்டும் இல்ல, சாஸ்திர கவியா இருந்திருக்கா, வேதாந்த மகா வேதாந்தியா இருந்த அவருடைய மகிமையை சொல்லணும், நிறைய சொல்லணும் இல்லையா? அதுக்காக இப்போ உச்சரிக்கல. வித்யாரண்ய சுவாமிகள் அவரால் தான் ஊகிக்க முடியும். அது அவர் சொன்னபடி நம்மளாலே ஊகிக்க முடியும். இப்படி நடந்திருக்கலாம் என்றது அவர் சொல்லும் பொழுது நமக்கும் தோன்றது, இப்படி நடந்திருக்கலாம், இப்படிதான் கேட்டிருப்பார், இப்படிதான் பதில் கொடுத்திருப்பார். ஏன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் சூத்திர பாஷ்யத்தில் இருக்கு. அந்த விஷயங்கள் சமன்வயாதிகரணத்தில் இருக்கிற விஷயங்கள், இதில் இருக்கிற விஷயங்கள் பெரும்பாலும் சமன்வயாதிகரணத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். வேற சில விஷயங்கள் அங்கங்க ஸ்கேட்டர்டா இருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மீமாம்சகன் எப்படி கேள்வி கேட்பான் என்றது மனசுல வாங்கிட்டு அந்த கேள்விகளை அவர் செட் பண்ணியிருக்கார். கேள்விகள், அதுக்கு பதில், அப்படி ஒரு வாக்கியார்த்தம் நடக்கிற மாதிரியே அந்த கேள்வியும் பதிலும் எல்லாம் இருக்கு. அதுல நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, சும்மா ஒரு உபன்யாசமா பண்றதோட அந்த இருக்கிற வரியை படிச்சு அந்த வரியுடைய அர்த்தம் சொல்லி மேல போறேன். எவ்வளவு தூரம் முடிக்கலாமோ அவ்வளவு தூரம் முடிக்கிறேன். இந்த சர்க்கம் பூர்ணமா இந்த விஷயத்துக்காக தான் இருக்கு. ஆரம்பத்துல அந்த வாதம் எப்படி நடந்தது, அந்த வாதத்துல யாரு மத்தியஸ்தன், இப்படி எல்லாம் நடந்தது, இவர் என்ன சொன்னார், வியவஸ்தைகளை எப்படி எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்திருக்கு. அது இப்போ கதாபாகம் இருக்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன். எங்க இருந்து வாதம் ஆரம்பிக்கிறதோ அங்க இருந்துதான் நான் சொல்ல போறேன். அதுல சாஸ்திரியமான விஷயம், சுத்தமான சாஸ்திரம், அதுல கதை கிடையாது, சரியான சாஸ்திரம். அது ஆரம்பத்திலிருந்து நான் சொல்றேன். ஓஹோ யதிக்ஷ்மாதிபதே பவத்பிர் ஜீவேஷயோர் வாஸ்தவம் ஐகரூப்யம் விசுத்தம் அங்கீக்ரியதே ஹி தத்ர பிரமாணம் ஏவம் ந வயம் பிரதீமஹா ஸ்லோகம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னால், ஒரு ஸ்லோகம் மண்டன மிஸ்ரருடைய ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம் பகவத்பாதாருடைய பதில், அடுத்த ஸ்லோகம் கேள்வி, அடுத்த ஸ்லோகம் பதில், அடுத்த ஸ்லோகம் கேள்வி, அடுத்த ஸ்லோகம் பதில், அப்படியே கடைசி வரைக்கும் இருக்கு. இப்ப இது மண்டன மிஸ்ரருடைய வாக்கியம். அவர் சொல்ற மாதிரி இருக்கு. भो भो यतिक्ष्माधिपते यतिक्ष्माधिपते க்ஷ்மாதிபதினா ராஜான்னு அர்த்தம். எதிகளுக்கு ராஜாவா இருக்கக்கூடியவனே யதிக்ஷ்மாதிபதே அவத்யர் ஜீவேஷயோர் வாஸ்தவம் ஐகரூப்யம் விசுத்தம் அங்கீக்ரியதே ஹி தத்ர பிரமாணம் ஏவம் ந வயம் பிரதீமஹ. ஜீவேஷயோர் வாஸ்தவம் ஐகரூப்யம் விசுத்தம் அங்கீக்ரியதே. என்ன அர்த்தம்? சுத்த சைதன்ய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் என்றத அத்வைத சித்தாந்தத்துல நீங்க ஒத்துருக்கு என்றது கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் தத்ர பிரமாணம் ஏவம் ந வயம் பிரதீம, அப்படி சொல்றதுக்கு என்ன பிரமாணமோ என்றது எனக்கு தெரியலை என்றது சொல்ற. பாருங்க, இதுல எந்த விதமான கலகமும் கிடையாது. பிரமாணாதீனா பிரமேய ஸ்திதி, மானாதீனா நேய சித்தின்னு இருக்கு, லட்சண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு இருக்கு. பிரமாணம் தெரியலன்னா எப்படி நம்மளால ஒத்துக்க முடியும்? அதனால எனக்கு என்ன பிரமாணம் தெரியல, அது ஜிக்ஞாசையா கேட்கிறார். அதுக்கு பகவத்பாதா பதில் கொடுக்கிறார். சத் பிரத்யவாதி இதமேவ மானம் யேதகேது பிரமுகான் வினேயான் உத்தாலகாத்யாக குரவோ மகாந்தः சங்கிராஹயந்தி ஆத்மதயா பரேஷம். ஸ்லோகங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. சத் பிரத்யவாதி,
தத் பிரத்யவாதி இதமேவ மானம் சஹா ஸ்ரீசங்கர. ஆச்சாரிய பகவத்பாத சுவாமிகள் பிரத்யவாதி பதில் கொடுத்திருக்கார். என்ன பதில் கொடுத்திருக்கார்? இதமேவ மானம், இதுதான் பிரமாணம். என்ன பிரமாணம்? எத் ஸ்வேதகேது பிரமுகான் வினேயான், வினேயன் சொன்னா சிஷ்யன் அர்த்தம். இப்ப ஸ்வேதகேது உத்தாலகனுடைய புத்திரன், ஆனால் புத்திரன் மட்டும் இல்ல சிஷ்யனுமா இருக்கு. புத்திரன் சிஷ்யன், அதனால சிஷ்யத்துவம் இருக்கிறதுனால வினேயான்னு சொல்றது. எத் ஸ்வேதகேது பிரமுகான் வினேயான் உத்தாலகாத்யா குரவோ மகாந்த, மகான்களா இருக்கக்கூடிய உத்தாலகாதி குருநாதர்கள் சங்கிராஹயந்தி ஆத்மதயா பரேஷம், பரேஷம் ஆத்மதயா சங்கிராஹயந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? சங்கிராஹயந்தி, சமயக் கிராஹயந்தி, வேண்டும்படியா புரிய வைக்கிறது. சங்கிராஹயந்தி கிரகிப்பிக்கிறது. எதை கிரகிப்பிக்கிறது? பரேஷம் பரேஷம் சங்கிராஹயந்தி, பகவத் ஸ்வரூபத்தை கிராஹயந்தி, பகவத் ஸ்வரூபத்தை புரியும்படியா சொல்லி கொடுத்திருக்கார். எப்படி பகவத் ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கிறது? ஆத்மதையா, தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாவே பகவத் ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அப்படின்னால் ஐததாத்மியம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத் துவமசி ஸ்வேதகேதோ, பிரசித்தமான மகா வாக்கியம். இதுல இருந்து என்ன தெரியுது? தத்துவமசி முதலான மகா வாக்கியங்கள் தான் இந்த ஜீவேஸ்வர ஐக்கியத்துக்கு பிரமாணம் பதில் கொடுத்திருக்காரு. இப்போ மண்டலேஸ்வரர் கேட்கிறார், வேதாவசானேஷு ஹி தத்துவமாதி வதாம்சி ஜப்பான்ய அகமரிஷணானி கும்பன்முகானீவ வசாம்சி யோகின் நைஷாம் விவக்ஷாஸ்தி உகஸ்விதர்த்தே. பிரசித்தமான பூர்வபக்ஷம். என்ன பூர்வபக்ஷம்? தத்துவமசி முதலான வாக்கியங்கள் இருக்கு என்றது பிரசித்தம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த வாக்கியங்களுக்கு அப்படின்னா உபனிஷத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்கியங்களுக்கும் அர்த்த விவக்ஷ கிடையாது. எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அர்த்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அர்த்தமே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு சாதாரணமா சந்தேகம் வரலாம், வியர்த்தமா போச்சே, எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னால் அது வேத வாக்கியம் சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியும்னு சொல்ற. கும்பட் முகானீவா வசாம்சி. இப்ப மந்திரங்கள் இருக்க, சில மந்திரங்கள் எல்லாம் அர்த்தம் இல்லாத மந்திரங்கள் இருக்கு. கும்பட் எல்லாம் முடிகிற மந்திரங்கள், சில மந்திரங்கள் எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன அர்த்தமோ கேட்டால் ஒரு சரியான அர்த்தம் சொல்ல முடியாத பலவிதமான மந்திரங்கள் இருக்கு. ஆனால் அந்த மந்திரங்கள் வியர்த்தம்னு சொல்லல. அது அதிர்ஷ்டத்துக்காக ஜபம் பண்றது, ஜபத்தினால ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அதிர்ஷ்டத்தினால பலம் வர்றது, நிஷ்பலம்னு சொல்றது இல்ல. அதனால மண்டலமிஸ்வரர் கேட்கிறார், நான் உபனிஷத் வாக்கியங்களே நிஷ்பலங்கள் சொல்ல மாட்டேன், ஏன்னா வேத வாக்கியமாச்சே, பிரயோஜனமே இல்லைன்றது இல்ல, பிரயோஜனம் இருக்கு. ஆனால் ஜபம் பண்ணணும், அவ்வளவுதான். ஜபம் பண்ணால் அதனால ஒரு தனி அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அதனால ஏதாவது பலங்கள் எல்லாம் கிடைக்கலாமே வழியே விஷதமான அர்த்த விசாரத்துக்கு ஒன்றும் அங்க விஷயம் இல்லை சொல்றான். பாருங்க, வேதாவசானேஷு ஹி தத்துவமாதி வசாம்சி ஜப்தானி அகமரிஷணானி. அகம்னா பாபம், பாபத்தை போக்குறதுக்கு மந்திரங்கள் நிறைய இருக்கு. அந்த அப்பேற்பட்ட மந்திரங்கள் தான் இந்த உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாமே. அதனால அந்த உபனிஷத் வாக்கியங்கள் வியர்த்தங்கள் நான் சொல்ல வரல, ஆனால் அர்த்த விவக்ஷ கிடையாது. கும்பட் முகானீவ வசாம்சி. கும்பட் முகானி, முகம்னால் கும்பட் என்ற பதத்தோடு அவசானிக்கக்கூடிய சில மந்திரங்கள் இருக்கு. அந்த மாதிரி அந்த மந்திரங்களே மாதிரி யோகின், ஹே யோகின் சம்போதனம். நைஷாம் விவக்ஷா அஸ்தி குஹஸ்சித் அர்த்தே. எந்த விதமான அர்த்த விசேஷமும் இந்த வாக்கியங்களுக்கு கிடையாது. அதனால இந்த வாக்கியங்களே வச்சுண்டு நீங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம் சித்திக்கிறது என்றது சொல்றது சரியில்லை. கேள்வி. இப்ப
இப்போ பதில் கொடுக்கணும் இல்லையா? பதில் கொடுக்கிறார் பகவத் பாதால். அர்த்தா பிரதீதௌ கில கும்படாதேஹ ஜபோபயோகித்வம் அபானி விஜ்ஞைஹி அர்த்த பிரதீதௌ ஸ்புடமத்ர சத்யாம் கதம் பவேத் பிராஜ்ஞா ஜபார்த்ததைவ. கேட்கிறார் பாருங்கோ. அர்த்த அப்பிரதீதௌ கில கும்படாதேஹ ஜபோபயோகித்வம் அபானி. கும்படாதி மந்திரங்கள் இருக்கு, வேதத்திலும் ஆகமத்திலும் எல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட மந்திரங்களுக்கு அர்த்தம் கிடையாது, கேவலம் ஜபத்துக்கு தான் உபயோகப்படுறதுன்னு சொல்ற வழக்கம் உண்டு, இல்லையான்னு சொல்லல. ஆனால் உடனே அப்படி சொல்லக்கூடாது. அர்த்த பிரதீதி வரல, நமக்கு படிச்சா எந்த விதமான அர்த்தமும் புரியறதில்லைனால் எப்படியாவது அர்த்தம் இருக்கா என்றது கவனிக்கணும். அர்த்தம் இருக்கா என்றது இருக்கு என்றது காமிக்க முடியாது. ஒரு எந்த வழியும் கிடையாதுன்னு சொன்னால் உண்மையா அர்த்தம் இல்லைன்னு என்ற எங்கேயும் கிடையாது. வேத மந்திரத்துக்கு அர்த்தமே இல்லை, அந்த மாதிரி ஒரு மந்திரம் கிடையாது. எப்படியாவது அர்த்தம் சொல்லணும்ன்றதான் சொல்லியிருக்கா. அதுக்குதான் நிருப்தங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. யாஸ்கர் நிருப்தம் பண்ணியிருக்கா இல்லையா? அது மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும் என்ற ஒரு கட்டாயமா சொல்லி ஆகணும். மந்திரத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் சில ஆகம மந்திரங்கள் இருக்கு, அர்த்தம் இல்லாதையும் இருக்கலாம். அப்படி இருந்தா கூட அர்த்தம் இல்லைன்னு எங்க சொல்லலாம்? எங்க சொல்லலாம்னா எந்த வாக்கியத்திலிருந்த கதஞ்சிதபி அர்த்த பிரதீதிரும் நாஸ்தி. எப்படி பார்த்தாலும் அர்த்த பிரதீதியே இல்லை, அர்த்தமே புரியறதில்லை. எந்த விதமான அர்த்தமும் கிரகிக்க முடியல என்னால் சரி விட்டுடுவோங்க, ஜபோபயோகித்துவம்னு சொல்லலாம். அது காமிக்கிறார். அர்த்தா பிரதீதௌ கில கும்படாதே ஜபோபயோகித்துவம் அபாணி. அபாணினா சொல்லப்பட்டிருக்கு, விஜ்ஞை மகான்களால் சொல்லப்பட்டிருக்கு. இங்க அப்படி கிடையாது. ஐததாத்மியம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத் துவமசின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் புரியுறது இல்லையா? சாதாரணமாவே சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு அர்த்தம் புரியுறது. அதனால அர்த்த பிரதீதௌ சத்தியம், எந்த வாக்கியத்தில் இருந்த அர்த்த பிரதீதி ஏற்பட்டு இருக்கோ, அர்த்த பிரதீதி இருக்கோ, ஸ்புடம் ஸ்பஷ்டமாவே அர்த்த பிரதீதி இருக்கு, ஒரு சந்தேகமா கூட இல்லை. இதுதான் சொல்ற தத் துவமசி, அது நீதான். அப்படி அர்த்தம் சரியும்படியா புரியுறது. அதனால அர்த்த பிரதீதௌ ஸ்புடமத்ர சத்யாம் கதம் பவேத் பிராஜ்ஞா ஜபார்த்த தெய்வ. ஹே பிராஜ்ஞா, பண்டன மிஸ்ரர் கூப்பிடுறார். ஹே பிராஜ்ஞா, நீங்க சொல்ற மாதிரி கேவலம் தத்துவமசி இத்தியாதி வாக்கியங்கள் கேவலம் ஜபார்த்தங்கள், ஜபோபயோகிகள், ஜபத்துக்கு மட்டும்தான் உபயோகம் இருக்கு, அர்த்த விசாரத்துக்கு உபயோகம் இல்லைன்னு என்றது எப்படி நீங்க சொல்றது? பகவத் பாதல் கேட்கிறார். அதுக்கு மேல பண்டன மிஸ்ரர் சொல்றார். ஆபாதத தத்துவமசீதி வாக்கியா யதீஷ ஜீவேஸ்வரயோர் அபேதா பிரதீயதே அதாபி மகாதி கர்த்திரு பிரசம்சயா ஸ்யாத் விதிசேஷேவ. இது ஒரு மீமாம்சகனுடைய சரியான அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயம் சமன்வயாதிகரணத்துல, பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சமன்வயாதிகரணத்துல பூர்வபக்ஷமா வந்திருக்கக்கூடிய ஆசயம். என்ன சொல்ற? ஆபாபத தத்துவமசீதி வாக்கியாத் யதீஷ. ஹே யதீஷ, யதிஸ்ரேஷ்டரே, ஆபாபதா பிரதீதிர் அஸ்தி. தத்துவமசின்னு சொன்னால் ஜீவேஸ்வர பேதம், ஜீவேஸ்வர அபேதம் புரியறது இல்லையான்னு கேட்டிருக்கார் ஆச்சாரியர். ஆச்சாரிய பகவத் பாதால் கேட்டிருக்கார். ஏன் உங்களுக்கு மனசுல வர்றது இல்லையா? தத்துவமசின்னு சொல்லும் பொழுது ஜீவேஸ்வர ஐக்கியம் மனசுல ஏறது இல்லையா கேட்கிறார். இவர் சொல்றார் ஏறது இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆபாததா, ஆபாததான்னு சொன்னால் உபரிப்ளவமா. நம்ம ஒரு வாக்கியத்திலிருந்து ஒரு அர்த்தம் கிடைச்சால் உடனே நம்ம அதை நம்பிக்க முடியாது. அப்படி அந்த வாக்கியத்தை, அந்த அர்த்தத்தை வச்சுட்டு அதை உடனே பிரமாணம் நம்மளால சொல்ல முடியாது. அது அந்த அர்த்தத்துக்கு பிராதானிய விவக்ஷை இருக்கா இல்லையா, பிரசம்சா வாக்கியமா என்றதெல்லாம் நிறைய விசாரம் பண்ணித்தான் அது ஒரு பிரமாணமா நம்மளால ஒத்துக்க முடியும்.